எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 35 வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா. நிறைய ஏகப்பட்ட நல்லது அது யாருக்குமே தெரியல. இப்போ அவர் கட்சின்னு சொல்லி வரும்போது தான் எல்லாமே வந்துட்டு இருக்குது. எனக்குமே தெரியாது தான். ஆனால் பெண்களுக்கோசரம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றிவேல் என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? விஜய் பார்க்க. விஜய் பார்க்கவா? உங்களெல்லாம் அலௌட் இல்லையே, உங்களெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்களே. தூரமா இருந்து தான் பார்க்க வந்தோம். தூரமா இருந்து பார்க்க. விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். டான்ஸ் பார்த்து பிடிக்கும். டான்ஸ் எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். நிறைய பிடிக்குமா? இன்னைக்கு ஸ்கூலா? லீவு. லீவா? சரி, அவரை பாத்தீங்கன்னா என்ன பேசுவீங்க நீங்க? அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைப்பீங்களா? என்ன பேசுவீங்க? நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, டான்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படி அப்படி சொல்லுவீங்களா? சரி, 2 லைன் பாட்டு பாடுறீங்களா? தெரியாது. சரி, ஒரு லைன் பாடு ஏதாவது. தளபதி ரீ கச்சேரி. அவர் பார்த்துட்டு இப்போ ரயில் வீசு. ஐ லவ். ஓகே, தேங்க் யூ. அவர் இனிமேட்டு படம் நடிக்க மாட்டார், வருத்தமா இருக்கா? அப்படியா? படம் நடிக்க சொல்லுங்க. நடிக்கணும் படம். அவர்கிட்ட சொல்லு, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. விஜய் சார் படம் நடிக்கணும். மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இந்த கருத்தெல்லாம் கேட்கணுன்னு ஆர்வத்தில் வந்திருக்கேன். நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன். நான் வெளிநாட்டில் இருக்க தளபதி படம் பார்க்கறதுக்காக வந்தது. ஆனால் அந்த படம் வந்து இந்த ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் தடுத்துக்கிட்டே இருக்காங்க படத்தை. படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணுன்ட்டு நான் பே பண்ணுறேன். ஆனால் படத்துக்காக தான் வந்தது. ஆனால் படம் பார்க்க முடியாமல் போகுது. அதனால டேட் வேற தள்ளிக்கிட்டே போகிறாங்க, பார்க்க முடியல. சரி, தலைவராச்சும் பார்த்துருப்போம். 24ஆம் நான் கிளம்புறேன். இந்த வர 24ஆம் கிளம்புறேன். சரி, அண்ணனை தலைவரை பார்த்ததில்ல, ஒரு டைம் பார்த்துட்டு போவான் தலைவரன்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்தேன். படத்துக்காக இல்லை, வெக்கேஷனுக்காக வந்தது. படம் பார்க்கணும், வெக்கேஷனுக்காக வந்தது. எதனால இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு நம்பிக்கை? அவரை பார்த்து நாங்க வளர்ந்துட்டோம். வருங்கால சிஎம் எங்களை கன்ஃபார்மே நாங்க பண்ணிக்கிட்டோம். அடுத்த அண்ணன் தான் அப்படின்றத நாங்க ஒரு கன்ஃபார்மே பண்ணிட்டோம். எப்படியா இருந்தாலும் தளபதி தான் வரணும், தளபதி மட்டும்தான்ன்றது எங்களுக்கு ஒரு பதிவே ஆயிடுச்சு மனசுல. எப்படி சொல்றது, நாங்க அதை நம்புறோம், ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். அண்ணன் தான் கண்டிப்பா வருவாரு, நம்புறோம். நாங்க நல்லதே நடக்கும் டிவிக்கு மட்டுமே. ஓகே, இன்னைக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்ப்போட வந்துருக்கீங்க? இன்னைக்கு என்ன பேசுவார்? சேலத்துக்கு முதல் முறையா, அதாவது கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் முறையா வராரு உங்க ஊருக்கு. கண்டிப்பா ஒரு நல்லதான் பேசுவாரு. அவர் எப்பயுமே நல்லதான் பேசுவாரு. அவர் என்னைக்கு எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசுவாரு, நெகட்டிவா பேசவே மாட்டாரு. எல்லாத்துக்கும் நல்லதான் சொல்லுவாரு. எல்லா லேடிஸ்க்கும் ஒரு முன்னோடியா அவர் இருக்கிறதுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்கறதே ஒரு வரமா நினைக்கிறேன் நான். அவர் என் உயிருக்கும் மேல அவரை பார்க்கறது எனக்கு இது என் கனவு. அதனால இப்ப அந்த கனவு நிறைவேற போகுது. அந்த சாமியை பார்க்கறத விட அவரை பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா நினைக்கிறேன் நான். ஏங்க கண்ணெல்லாம் கலங்குறீங்க? அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்க போறேன்ற ஒரு சந்தோஷம். ஏன் இவ்வளவு பிடிக்குது? எமோஷனலா ஆறால தெரியல. அவர் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்க ஜெயிக்கிட்டு வைக்காமலாம் விட மாட்டோம். அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸ், குழந்தைங்க ஃபேன்ஸ் தான் அதிகம். அவங்க அப்பா அம்மா அங்கே வேற யார் கட்சியிலேயே இருந்தா கூட நாங்க பிள்ளைங்களாம் விட மாட்டோம். அவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவோம். தளபதி கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். முதல்ல கண்ணை தொடச்சிக்கங்க. இல்ல, இப்போ வீட்டுல சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? இவ்வளவு நேரம் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாரு. அவருக்கும் தெரியும் எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும்னு. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி. இவ்வளவு எமோஷனல் ஆறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன பேசுவீங்க தளபதி கிட்ட? அவருக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் என்னன்னு சொல்லுவேன். நல்லது பண்ணுங்க லேடிஸ்க்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவாரு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் பார்த்து பேசவே வராது எனக்கு. இன்னைக்கு அவர் வெளியே வர அந்த ஒரு மூமெண்ட், அவர் பாக்குற அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும், எப்படி கொண்டாட போறீங்க? இப்படிதான் இருக்கு. ஒரு சாமி பாக்குற மாதிரி தான் எனக்கு அது ஒரு வரம். அவர் பாக்குறது நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்களம்மா. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கு வரதுக்கு. அந்த கரூர் பிரச்சனை நடந்ததுல இருந்தே அவரே சொல்றாரு குழந்தைங்கலாம் தூக்கிட்டு வர வேணாம் அப்படின்னு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, யாராவது ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரின்னு. ஆனா இப்ப கொஞ்சம் நிறைய பாதுகாப்பு பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் விட்டுற மாட்டாரு தளபதி. அந்த ஏற்கனவே நடந்த மாதிரிலாம் இப்ப விட மாட்டாரு. அதனாலதான் இந்த பாசு பாதுகாப்பு இவ்வளவு போலீஸ் எல்லாம் நிக்க வச்சிருக்காரு. அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் வந்திருக்கோம். இந்த தடவை எதுவும் எங்களுக்குலாம் ஆகாது, எங்க உயிருக்குலாம் எந்த பிரச்சனையும் ஆகாது. என்ன எதிர்பார்ப்பு, என்ன விஷயமா? எல்லாமே எங்க அண்ணனுக்காக. ஏன் அவ்வளவு பிடிக்கும் அண்ணனை?
சின்ன வயசுலேருந்தே நான் வேட்டைக்காரன் படத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். வெற்றிக்காரன் இப்பதான் அவர் நடிப்பு நிறுத்திட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு. அது இல்லைனாலும் போயிருமாண்ணா, அப்போ இருந்த பாசம் அப்படியே தான் இருக்கும். என்ன வேணா பண்ணலாம் நான். ஆனா அவர் கொடுக்குற அந்த ப்ரெஷர்லாம் பார்க்கும்போது எப்படிமா இருக்கு அந்த நெருக்கடி? அதெல்லாம் திருப்பி இருக்குண்ணா. எல்லாமே வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷனில் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் இருக்கு எல்லாத்துக்கும். என்ன பேசுவார்னு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விதமாக பேசுவாருன்னு நினைக்கிறோம். நான் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு பேசுவாருன்னு நினைக்கிறேன். உங்க ஊருக்கு வந்திருக்காரு, அவரை பார்க்குற அந்த ஒரு நொடி எப்படி கொண்டாடுவீங்க? எனக்கே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அவ்வளோ என்ன கனெக்ட்னு கேட்குறேன். மற்றவங்க நடிகர்கள் தான், விஜய் அவர்களை பார்க்கும்பொழுது மட்டும் என்ன கனெக்ட்? மற்றவங்க நடிகர் தான், எல்லாமே இறங்கி வந்து மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கலையே, அவர் மட்டும் தான் நினைச்சிருக்காரு. அதனாலயே ஒரு காரணம் தான். சேலத்துல எப்படி இருக்கு வரவேற்பு? தாவேக்காவுக்கா இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கா இருக்கட்டும், எப்படி இருக்கு வரவேற்பு? உங்க அக்கம் பக்கத்துல என்ன சொல்றாங்க? அக்கம் பக்கத்துங்களெல்லாம் அங்கெல்லாம் டிஎம்கே காரங்க தான் இருக்கிறாங்க, அதனால நம்ம அதனால பேச முடியாது. எங்களையே இப்போ டிஎம்கே காரவங்களாம் வந்து நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போனேன், அங்கே வந்து போனதுக்கப்புறம் மறுநாள் விட்டு எங்களை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரி, அது வீடு தானே காலி பண்ண முடியும், நான் காலி பண்ணிக்கிறேன். அப்புறமும் வீடு காலி பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்து நான் இப்போ இறங்கியிருக்கிறேன், அவ்வளோதான். அவர் வந்தாருன்னா இன்னும் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஊருக்கு வந்திருக்காரு, அவரை பார்க்குற அந்த நொடி எப்படி கொண்டாட போறீங்க? அது எப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தையே ரொம்ப படபடப்பா இருக்கு எனக்கு. ரொம்ப ஏக்கமாச்சு. அண்ணா எப்ப நம்ம ஊருக்கு வருவாரு இங்க எல்லாரும் சொல்றாங்களே அண்ணா இனிமேல் வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்ம கரூர் சம்பவம் மாதிரி எல்லாம் பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு நம்பிக்கை வருது. அது ஒரு கனவு மாதிரி இருக்கு. நேற்று நைட்ல இருந்து அண்ணா நம்ம ஊருக்கு வராரு, நம்மளையெல்லாம் பார்க்க வராரு, நம்ம மக்களோட கலந்து பேச வராரு அப்படின்னுக்குள்ளாரு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏரியாவே இப்ப மாறிடுச்சுங்கண்ணா, எங்க ஏரியாவே மாத்திட்டாரு அவர். உண்மையை சொல்ல போனா அங்க வந்து ஒரு சாக்கடையாகட்டும், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா இருந்துச்சு. இப்ப அவரோட கட்சி ஆளுங்க வந்து உள்ள நுழைஞ்சதுனால எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் மாறிச்சு, நாங்களும் இணைஞ்சிட்டோம். மரியாதை லேடிஸுக்குன்னா அவ்வளோ மரியாதை. ஒரு கட்சினாவே, ஒரு ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா ஒரு கட்சினாவே ஒரு லேடிஸுங்களுக்கு எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்காது. ஆனா நம்ம இங்க டிவிகேல பாத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ஸுங்களும் சரி லேடிஸுங்களும் சரி அவ்வளோ மரியாதை, அவ்வளோ நல்ல முதலுரிமை. அப்பேற்பட்ட அண்ணனுக்கு நிறைய பிரஷர் கொடுக்குறாங்களா, நிறைய நெருக்கடிகள்? 1000 பிரஷர் சொல்லியிருக்காரு. நம்ம நல்லதை நோக்கி போறோம்னா 1000 பேர் நம்மள எதுக்கு தான் செய்வாங்க, அதை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம். கெட்டது பண்றதுனா பயப்படணும், நல்லது பண்ண ஏன் நம்ம பயப்படணும்? 1000 பிரஷர் வரட்டும், அவங்களால முடிஞ்சதை பண்ணட்டுங்க. ரொம்ப நல்லது சொல்றேன் அண்ணா, நீங்க பயந்துக்காதீங்க, நாங்க இருக்கோம், எதுக்கும் பயந்துக்காதீங்க, நாங்க விட மாட்டோம். வீட்டுல என்ன சொல்லிட்டு நான் போகிறேன்னு தான் நான் சொல்கிறேன். சரின்னு தான் சொல்றேன். ஏன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப தளபதி வெறியனால எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு வேட்டைக்காரன் படம் மட்டும் நான் அப்போ தான் நான் பிறந்தேன், ஒரு வருஷமோ 2 வருஷம் இருக்கும். அப்போ வேட்டைக்காரன் படம் வந்துட்டு ஒரு நாளைக்கே ஒரு 4 டைம் போட்டு கேஷில் எனக்கு போட்டு காமிப்பாங்க. அதனால் அது ரொம்ப போட்டு கேஷ்டே தேஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து நான் ரொம்ப நான் அடிக்ட்டு. வீட்லேயும் சொல்லி தான் அனுப்புனாங்க. அவங்க போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லி தான் அனுப்புனாங்க. சரிங்க, இவ்வளோ வெறியனா இருக்கேன். ஒருவேளை அவர் நேரில் பார்த்தா என்ன பேசுவேன் தெரில, நான் ஆனால் அழுதுருவேன். அழுதுருவியா? ஏப்பா அவ்வளோ எமோஷனா? சரி, நீ ஏன் பிடிக்கும் விஜய்? ஏன் விஜய் பிடிக்கும் உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், ஏன் ரீசனே கிடையாது. ரீசனே இல்லை. இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அவரை பார்க்கணும் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்படியா? ஆமாம். காலேஜா காலேஜா? காலேஜ். லீவா இன்னைக்கு? லீவ் போட்டு வந்திருக்கீங்க. அவ்வளோ பிடிக்குமா அவரை? ரொம்ப பிடிக்கும், உயிர்னே சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டாடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதை விட வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லலாம், அவ்வளோதான். 2026 கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. எப்படியாவது உங்களை நான் சிஎம்மா ஆக்கி காட்டுவோம். உங்க வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அவரு என்ன சொன்னாரு? அவரு தான் எங்களை போவே சொன்னது. நான் குழந்தைங்களை, எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது. நீ போங்கம்மா. இல்ல அவங்களுக்கு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அண்ணனுக்கு நம்ம எந்த ஒரு இதுவும் கொடுக்க கூடாது. வீடு ஃபுல்லா விஜய் போட்டோ தாங்க இருக்குது. வீடு ஃபுல்லாவே விஜய் போட்டோ தாங்க. ஃபேமிலி, என் பேர பிள்ளைங்க எல்லாருமே விஜய் தான். குடும்பமே 40 வருஷமா அவருக்கு நான் ரசிகை. 40 வருஷமா நான் வயசு பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வீடு பீரோ ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே எங்க பையன் முதல்ல போட்டோ விஜய் போட்டோ தான் வைப்பான். எங்க வீடு ஃபுல்லாவே விஜய் தான் இருப்பாரு. அதுல இருந்தே அப்படியே எங்க எல்லாத்துக்குமே அப்படியே ரத்தத்தையே ஊறி போச்சு, விஜய் மாதிரியே. இப்போ என் வயசுல இருந்தே நான் ரசிகையா இருக்கிறேன், இப்போ வரைக்குமே ரசிகையா தான் இருக்கிறேன்.
இப்போ அவரை வந்து ஒரு தலைவராக பார்க்குறோம்ல, விஜய்னா அது எங்கள் அண்ணன், என் கூட பிறந்த பிறப்பு. அப்படியே எங்கள் குடும்பத்தில் அப்படியே எல்லா பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரியே வளர்த்திட்டேன். அவரை பார்க்குற அவரோட எப்படி கொண்டாட போறீங்க? அதான் எங்கள் பிள்ளைங்க சொன்ன மாதிரி அவர் வந்து சாமி. எங்களுக்கு அது திருவிழா கொண்டாட்டமா இருக்கும், ஜாலியா இருக்கும். இங்க வந்துருக்காரு. காலர் தூக்கிட்டு போய் சொல்லுவேன், விஜய் எங்க விஜய் நான் பாத்துறேன்னு கெத்தா காலர் தூக்கிட்டு போய் சொல்லுவேன் எல்லாத்துட்டையும். அண்ணனை பார்த்துட்டேன். அதாவது போய் கொண்டாட்டமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆட்களை தூங்கவே இல்லை. விடிய நாங்க விடிய காலமே எந்திரிச்சு வந்துட்டோம். விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். பாதி மாத்திட்டாரு. அவர் வந்தாருன்னா ஃபுல்லாவே மாறிடும். எல்லாம் சேர்ந்து சொல்லி 2026 சிஎம் விஜய் அண்ணா தான் சிஎம். எங்க அடுத்த சிஎம், எங்க வருங்கால சிஎம், எங்க எதிர்பார்ப்பு, எங்க குழந்தைங்களோட வருங்காலமே எங்க அண்ணன் தான், விஜய் அண்ணா தான். அண்ணனுக்கு நாங்க இருக்கோம். வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கேட்பேன். ஒன்றும் கேட்க மாட்டேன். அவர் சொன்னதுதான், எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அவ்வளோதான். வேற எதுவும் கேட்க மாட்டோம். ஏன்னா வாடகை வீட்டுல இருந்து இப்போ கட்சியில் சேர்ந்ததுனால தான் நம்மளை துரத்தி விடுறாங்க. நம்ம வீடு இருந்தால் துரத்திடுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு இது, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா சீக்கிரம் நடக்குமா 2026? அவர் சொன்ன டிவிக்கே தான். அவர் சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரணும். அது மட்டும்தான் என்னோட கோரிக்கை. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. அவர் ஜெயிச்சா போதும், சிஎம்மா பார்த்தா போதும். எங்களுக்கு பரவாயில்ல, வெயிட் பண்ணி அவரை பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அவரை வெயிட் பண்ணி பார்க்கணும். அவரை பார்க்கணும், ரொம்ப பிடிக்கும். தெரியல, சின்ன வயசுலேருந்து அவரை மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேன் தான், ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் தான் அரசியலுக்கு வந்துட்டார்ல. ஃபேனாக இருந்தோம், இப்போ அரசியல் வந்துட்டாரு. கட்சியில் தலைவராக பார்க்குறோம், தொண்டராக இருக்கும். அவர் சொன்னது தான் நல்லாச்சு, எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுனாரு. அது கண்டிப்பாக அவர் பண்ணுவார், அதில் எந்த நம்பிக்கை இல்லை. அவர்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு எதுவும். சரி, அவரை பார்க்கறது முன்னாடி எப்படி கொண்டாட போறீங்க? நேர்ல பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி கொண்டாட போறீங்க? அது எப்படி இருக்குன்னு வார்த்தையாலும் சொல்ல முடியாது. அவ்வளோ பிடிக்குமா அவரை? ஏன், எதனால இவ்வளோ பிடிக்கும்? தெரியல, அது என்ன சின்னதுலேயே ஒரு 10 வளர்ந்து அவரை பிடிக்கும். இல்லை, அவரு நடிகரா நீங்க பிடிக்கும், அவரை ஃபாலோ பண்ணீங்க, ஓகே. இப்போ அரசியலா மாறிட்டார்ல, படம் நடிக்க மாட்டேன்ட்டார். அவரை வர வைக்க தான் பார்க்கணும். அப்படியா? சினி ஃபீல்டில் இருக்கும் போதே நிறைய மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்தே உங்களுக்கு தெரியும், என்னென்னவோ ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாம் இப்போ ஆட்சியில் இருக்கவங்க பண்ணாத ஹெல்ப்லாம் தளபதி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவார்? அவர் வந்து மாற்றுவார்ல இருக்கிறதெல்லாம். மாற்றம் நடக்கும், நம்புறோம். நல்லதே நடந்தா நல்லதுதான். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்காரு, சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சிருக்காரு. இனிமேலும் செய்வாரு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. எங்க தளபதி என்ன செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் வெளியே வந்து அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நொடி எப்படி கொண்டாட போறீங்க? கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு பதட்டமா இருக்கும். நம்ம டக்குன்னு நம்ம சாமி வரக்கூடாதா எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம அண்ணனை பார்த்துட்டோம், நம்ம கூட ஒருத்தங்க இருந்தா நமக்கு, நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. சே, இவங்க வந்து நம்ம எப்படினாலும் எங்கனாலும் தைரியமா நிக்கலாம், எங்கனாலும் பேசலாம், கெத்தா பேசலாம், நம்மளால என்ன வேணா பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அது தளபதி வந்தாருன்னா எங்களால எங்கனாலும் கண்டிப்பா, முக்கியமா பெண்களால எல்லாமே பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே இருக்கு. எங்க ஹஸ்பண்டுங்களும் நம்புறாங்க, நீங்க போங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம், குழந்தை நாங்க பாத்துக்கிறோம், கண்டிப்பா நீங்க போங்க, நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க. எங்க ஃபேமிலியில இருக்க குட்டீஸ் கூட வந்து தளபதி அண்ணா மட்டுமே எல்லாருமே. ஓகே, 2026 சிஎம் தளபதி தான். மாநாட்டுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் மாநாடு தளபதி போகும்போது என் குழந்தைக்கு 6 மாசம் குழந்தைலேருந்து எந்த விஜய் அண்ணாவோட எதுவுமே நான் மிஸ் பண்ணதில்லை. பிரெக்னெண்டா இருக்கக்குள்ளாரியே கொஞ்சம் எல்லாம் சொன்னாங்க, வேணாம் போகாதீங்க, பயப்பட்டேன். இல்லை, எங்க வீட்டில் இருக்கவங்க நம்பி கொடுத்தோம், நாங்க இருக்கோம். உனக்கு பிரெக்னெண்டா இருக்கக்குள்ளாரியே 8 மாசம் வயிற்றுல இருக்கோலையே ஃபர்ஸ்ட் மாநாடு தளபதி நான் பார்த்தே ஆகணும்னு வீட்டில் அடம் பிடிச்சோன்னா, அப்போ தெரியாது இந்த கரூர் சம்பவம் எல்லாம் நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களே நம்பிக்கை கொடுத்தாங்க, நாங்கள் இருக்கோம் உனக்கு, நாங்கள் கூட துணையாக நிற்கிறோம், நீ தளபதி பாரு அப்படின்னு சொன்னாங்க. வந்தோம், ஆனால் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு என் குழந்தைக்கு 1 வயசு ஆகுது, இப்போ பார்த்துருவேன். கூடிய சீக்கிரத்தில் என் குழந்தைய கூட்டிகிட்டு போய் அண்ணனை சந்திப்பேன். ஓகே, நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கு. விசில் சத்தம் கேட்குமா? கண்டிப்பாக கேட்கும்.